ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான முள்ளங்கி தோல் வச்சு ஒரு துவையல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அளவாக சேர்த்தா போதும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அதை ஒரு அரை நிமிஷம்லேருந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் வறுத்து விடுங்க. அது செவக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் கடலைப்பருப்பு மட்டும் தனியாக வருங்க. அதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு அதையும் ரெண்டும் நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வறுத்து விடுங்க. உளுத்தம்பருப்பை ஏன் லேட்டாக சேர்க்குறோன்னா ரெண்டுத்துக்கும் வேறு டைம் பொரியறதுக்காகும், செவக்கிறதுக்கு. ஸோ அதனால தான். இப்போ 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 3 கொட்டை புளி, அதாவது கொட்டைகள் எடுத்த ஒரு 3 சொலை அப்படி சொல்லலாம், அதை சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்து விடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் தனியாக சேர்த்துக்கோங்க. இது மொறுமொறுப்பு தன்மை போகக்கூடாதுன்றதுக்காண்டி தனியாக எடுத்துக்கிறோம். இப்போ திரும்ப ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே பெருங்காயத்தூள், ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதை குட்டி குட்டியாக வெட்டி போட்டுக்கோங்க. ஒரு 10 பல் சின்ன பூண்டு தான், அதனால் 10 பல் பூண்டு போட்டுக்கோங்க. சும்மா ஒரு வாசனைக்காக ஒரு 4-5 புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை ஒரு 2 இனுக்கு சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க. ஓரளவுக்கு லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இப்போது நம்ம கொஞ்சம் எண்ணெய் பத்தலை, அதனால் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே சும்மா ஒரே ஒரு பெரிய வெங்காயம், சின்னதாக இருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக வதங்கிடும் அப்படின்றதுக்காக. இதுக்காக நீங்கள் எண்ணெயெல்லாம் நிறைய விட வேணாம். இப்போது நம்ம நல்லா முழுசாகவே கழுவிட்டு தோல் நீக்கி வச்சுருந்தோம் முள்ளங்கியை. ஸோ அந்த தோலையும் எடுத்து இதில் சேர்த்துட்டு பொறுமையாக வதக்கலாம். அவசரமாக ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்காதீங்க. பொறுமையாக கம்மியான தீயில் வச்சு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா அப்படி நல்லா கலந்து சுருண்டு வரும். நல்லா கொஞ்சம் கலர் மாறி வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கி ஆற வச்சுக்கோங்க. பாருங்கள் எந்தளவுக்கு வதங்கி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்தமாதிரி கொழகொழப்பு தன்மை வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம இந்த பருப்பில் வறுத்து வச்சுருந்த வரமிளகாவும் புளியும் மட்டும் சேர்த்து அது கூடவே நம்ம வதக்கி வச்ச முள்ளங்கி கலவையை சேர்த்துக்க போகிறோம். இந்த பருப்பை தனியாக வச்சுருங்க. இப்போ வதக்கி வச்சுருக்கிற இந்த கலவையெல்லாம் சேர்த்து ஒரு 2 முறை ஒரு கொரகொரப்பாக வர்ற வரைக்கும் அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பருப்பை சேர்த்துக்கலாம். ஏன் இந்த ஸ்டெப் அப்படின்னிங்கன்னா, ரொம்ப கொலன்னு பேஸ்ட் மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. அந்த ஒரு கொரகொரப்பு இருந்தால் நல்லா ருசியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பருப்பையும் சேர்த்து தேவையான உப்பையும் அட்ஜஸ்ட் பண்ணி அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை இது ரெண்டையும் தாளிச்சிக்கோங்க. தாளித்து இப்போ நம்ம தொகையில் ஊற்றிட்டு நம்மளுக்கு எந்த அளவு கன்சிஸ்டன்சி இருக்கணுன்றமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை வேண்டாம் திக்காக இருக்கட்டும்னு நினச்சிங்கன்னா அப்படியே வச்சுக்கலாம். நான் சாதத்தில் பசங்க சாப்பிட்றதுக்காக திக்காக வச்சுக்கிறேன். ரொம்ப சிம்பிளாகவும் சூப்பராகவும் இருக்கிற இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தோல் நிறைய சத்துக்கள் உள்ள பகுதி. ஸோ அதனால் அதை வீணடிக்காமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.